பாடுங்கள், அழுக்கு வழி சொல்லும் வழி இதுவே, அழுக்கு வழி சொல்லும் வழி இதுவே. பாருங்கள் கொடுங்கள், வாழ்த்துங்கள் பாடுங்கள், பாருங்கள் கூடுங்கள், வாழ்த்துங்கள் பாடுங்கள், அழுக்கு வழி சொல்லும் வழி இதுவே, அழுக்கு வழி சொல்லும் வழி இதுவே. தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வழியிலே அன்னைக்கு நன்றி சொல்லி ஏறிருக்கிறோம். இந்த வழியானது நமது பங்குகளை சமூகம் மேன்மேலும் வளரவும் முன்னேறவும் அன்னையினுடைய அற்புதமான வழிநடத்துதல் எல்லா காலமும் நம்மோடு உடனிருக்கும்படியாக அன்னையினுடைய பரிந்துரையை இந்த வழியிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த நாளிலே நாம் மறைபொருட்களின் ரோஜா மலர் நம் அன்னை என்ற தலைப்பில் நம்முடைய சிந்தனையை தியானத்தை அமைக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை மறைபொருட்களினுடைய சங்கமமாக இருக்கிறது. அதற்கு நம்முடைய தேவ அன்னை மறைபொருட்களை சந்திப்பதற்கு, மறைபொருட்களை அனுபவிப்பதற்கு, மறைபொருட்களை தியானிப்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார் என்கிற சிந்தனையோடு இந்த வழிகளை நாம் ஆண்டவரினுடைய அன்பை சுவைப்பதற்காக தொடங்குவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்த்துதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுற உலகிலே மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுற புகழின்றோம் யாவும் வாழ்வுகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது பெயரால் மாற்றி பொருட்டு உமக்கு
நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகளே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தை பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூது வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீரார். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 18 இருந்து 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று. அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தான் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய்
இருப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றி போற்றி பாடுவே புகழ் ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சு பாடுவே என்னை கண்ணோக்கின பார்வை கொண்டாக்கின என்னை கண்ணோக்கின பார்வை கொண்டாக்கின தந்தமே பரிலே மகிழ்ந்து பாடுவே பாடுவே போற்றி போற்றி பாடுவே புகழ் ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சு பாடுவே என்னை கண்ணோக்கின வாழ்வு கொண்டாக்கின என்னை கண்ணோக்கின வாழ்வு கொண்டாக்கின அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுவே பாடுவே போற்றி போற்றி பாடுவே புகழ்ந்து ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சு பாடுவே. உலகம் ஒதுங்கிய என்னை துறவாய் கொண்டார் விலை மதிப்பில்லா பேர்கள் எனக்களித்தார் என்னை உருவாய் கொண்டாய் விலை மதிப்பில்லா பேர்கள் எனக்களித்தாய் தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே தலைவனவன் திருநாமம் புனிதமாமே தலைவனவன் திருநாமம் புனிதமாமே போற்றி போற்றி பாடுவே புகழ் ஏற்றி பாடுவே ஆண்டவரை நெஞ்சு பாடுவே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 9 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாக்குகள் 15 20 வரை. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ளன. அவரை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம்முடைய மன்றாட்டுக்கள் அமைய வேண்டி நம்முடைய பாதுகாவலில் புனித ஜெபமாலை அன்னையினுடைய பெருநாளில் அவரது பரிந்துரையை வேண்டி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். திரு அவையின் தலைவராம் இறைவா, இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற இறைமக்கள் சமூகமாகிய திரு அவையை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கவும், மக்களை புனிதப்படுத்தி அவர்களை இறை வழியில் நடத்தவும் தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அருளுமாறு தூய ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருத்துவத்தின் தலைவராம் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலி தூய ஜெபமாலை அன்னையின் 270வது ஆண்டு பெருவிழாவினை சிறப்பாக கொண்டாடும் இந்த வேளையில் எம் பங்கின் பங்கு தந்தையர்களுக்காகவும் அருள் சகோதரர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தங்கள் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட இவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த பங்கினையும் பங்கு மக்களையும்
திரு அவையின் போதனைப்படி வழிநடத்தவும் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வேரூன்ற செய்யவும் தேவையான தூய ஆவியாரின் வழிநடத்துதலை நிறைவாய் பொழிந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள வலிமையை அளித்தருளும்படியாக தூய ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். கடவுள் தம்மை அறிந்து அன்பு செய்து தம்முடைய பெருமகிழ்வில் பங்கு கொள்ள குடும்பங்களை உருவாக்கினார். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிலையாய் இருக்கவும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாய் நடக்கவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து ஒலிவ மரக்கன்றுகள் போல வளரவும் தேவையான அருளை அளித்து அனைத்து குடும்பங்களிலும் பொருளாதார நிலை உயரவும் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி நிறைவாய் நிலைக்கவும் அருள் வேண்டி தூய ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். இளையோரின் வழிகாட்டியாகிய என் இறைவா, எம் பங்கின் இளைஞர் இளம் பெண்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இன்றைய கணினிமயமான நவீன உலகில் படித்துக் கொண்டிருக்கும் இளையோர் எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆட்படாமல் நன்கு படிக்கவும் தங்கள் படிப்பினை முடித்து எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேலை வேண்டுவோருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பினை வழங்கவும் வேலையின் காரணமாக வெளிநாடுகளில் தங்கள் குடும்பங்களை பிரிந்து வாழ்வோர்களுக்காக நல்ல துணையாளராகவும் திருமணத்திற்கு தயாராய் காத்திருப்போருக்கு நல்ல வாழ்க்கை துணையினை அமைத்து தரும்படியாகவும் தங்கள் வாழ்வில் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ தேவையான தூய ஆவியாரின் வழிநடத்தலை அருளும்படியாக தூய ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். முதலும் முடிவுமற்ற இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து முதியவர்கள் மற்றும் உடல் சுகமில்லாதவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். இவர்களுக்கு நீர்தாமே தனிமையில் ஆறுதல் அளிப்பவராகவும் தேற்றுபவராகவும் இருந்து தங்களுடைய உடல் பலவீனங்களையும் பிறரால் ஏற்படும் மன கசப்புகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ தேவையான மனதிடனையும் தைரியத்தையும் கொடுத்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டி தூய ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிரக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லன்மையாலும் இரக்கத்தாலும் விரைவாய் எங்களது வாழ்விலே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீ வாழும் கோவிலா, நான் என்றும் வருவேன். மாறாத உம்மைத்தான் மறவாமல் போற்றுவேன். நீ வாழும் கோவிலாய் நான் என்றும் வருவேன். மாறாத உம்மைத்தான் மறவாமல் போற்றுவேன். அன்னை தேடும் பணிந்திருப்பேன், அர்ப்பணித்து வாழ்ந்திடுவேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அழைப்பினருக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாம் எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒவ்வொரு திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாம் அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறுவின் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகிற்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரகம் பெரும் செயல்கள் புரிந்துள்ளி சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாம் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்கள் வழிபடுகின்றனர். உம் திருமுன்னிய காலத்தும் வருகின்றனர். அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. மனிதர்களின் அன்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்கு உரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசை பெற்றவர். அவரது அன்பை எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எங்களுக்கும் மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பெற்று விளக்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையை உம்மை வேண்டுகின்றோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது வனத்திற்கு குழிய தம்முடைய திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே அந்த இரவு விருந்தை அருந்தியவை. திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் திருக்கரங்களால் எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் நண்பர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருவளவும் ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் இப்புனிதமான வழியில் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் உன்னத ஆட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியுள்ளோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, உமது திரு அவையை நற்செய்தியின் ஒளியால் புதுப்பித்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிமாணகர் மேதகு ஆய தேவதாஸ் அம்புரோஸ், இவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் உமது மக்களின் மேய்ப்பர்களாகிய அனைத்துலக ஆயர்கள் ஆகியோருக்கும் இடையே ஒற்றுமையின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும். மன வேறுபாடுகளால் பிளவுபட்டிருக்கும் உமது மக்களிடம் இவ்வுலகில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கும் அடையாளமாக உருவதாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் பேரிரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியில் அவர்கள் என்றும் அகமகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியவின் நிலையான வீட்டுக்கு நாங்களும் வந்து சேர எங்களுக்கு அருள்தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் நாங்களும் வாழ்வோம். புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, பேருவெற்ற திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனிதர்கள் ஆகிய அனைவரோடு நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை உம்மை என்றென்றும் எக்காலமும் புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இறையரசு இம்மண்ணில் மலர மன்றாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமோ அச்சமோ ஆபத்தோ இல்லாமல் நலமாக வளமாக மகிழ்வாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டிருக்கிற உள்ளார்ந்த அன்பையும் ஆழமான நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். மறைபொருட்களின் ரோஜா மலராக நம்முடைய வாழ்விற்கு அன்னையை தியானத்திற்கான எடுத்துக்காட்டாக கொடுத்தவர். புரிந்து கொள்ள முடியாததையும் விளங்கிட முடியாததையும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஏற்று அவர் பராமரிப்பிலே நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கிறவரும் ஆற்றல் தருகிறவரும் இவரே. செம்மறியின் விருதுக்கு அளிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு நாளும் இணை வருவ தெய்வம்
அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலில் இந்த ஜெபமாலை அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை பங்கு தந்தையின் பெயராலும் அருள் சகோதரிகள் பெயராலும் அனைத்து சபைகள் இயக்கங்கள் பங்கு பேரவை பங்கு மக்கள் சார்பாக திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவர்களுடைய ஆழத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய அறுவரையிலும் ஆட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மனமகிழ்வோடு மறைபொருட்களின் ரோஜா மலராக அன்னையை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி